பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. தேர்தல் களம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அரசியல் சூழல்லேருந்து 4 முனை போட்டி களம் எப்படி இருக்குதுங்க சார்? வித்தியாசங்கிறது போன தடவை கூட 5 முனை போட்டி இருந்துச்சு. பெருசாக யாருக்கும் வெளியே தெரியல. அப்போ ஏஎம்எம்கே டிடிவி தினகரன் அவர்களும் தேமுதிகவும் ஒரு உதாரணனாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள், அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஒரு முனை குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இது பெரிய அளவுக்கு பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா விஜய் அவர்களுடைய வருகை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் படை இருக்குது. அதே மாதிரி அந்த ரசிகர்கள் எல்லாமே கட்டாயமாக தொண்டர்களாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருடைய வாக்கு அதிகமான அளவுக்கு வேறு எந்த கட்சியும் முதல் தேர்தலில் வாங்க முடியாத அளவு வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் வாங்குவாருங்கிறதுல எனக்கும் ஒரு பார்வை உண்டு. ஆனால் வெற்றி பெற அளவுக்கு அவருக்கு வாக்கு கிடைக்குமாங்கிறதுல எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது. அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுனால தான். அது நல்ல வாய்ப்பு கிடைச்சோம், அதை நழுவ விட்டுட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. இன்னொன்று, கூட்டணிக்கு உண்டான தேர்தலாக நான் பார்த்தேன். 2026 விஜயனுடைய வருகையினால் நிறையா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள், கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு பார்த்தோம். ஏன்னா அவரும் முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறதெல்லாம் நான் பொலிட்டிக்கல் பாம் போடுறேன்லாம் போட்டார். ஆனால் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை கையாண்டு இப்போ ரொம்ப பெரிய அளவுக்குலாம் சீட்டு கொடுக்கல. அதிமுகவில் அமிக்கபுளாக முடிச்சிட்டாங்க. அது திமுகவில் பெருத்த புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் புகஞ்சிக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு இது தேர்தலுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது ஒரு 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக நான் பார்க்குறேன். ஒரு களம் யாருக்கு ஒரு சாதகம் இன்றைக்கி, ஏன்னா கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடுச்சு, கூட்டணி செட்டில் ஆகிடுச்சு, பிரச்சாரத்துக்கு போயாச்சு, யாருக்கு ஒரு சாதகமாக தெரியுதுங்க சார்? அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும், சற்றேறக்குறைய ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎம்கே அப்பர் ஹேண்டில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்காங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலையும் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் டேப்பர் டவுன் ஆகி கூட்டணிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அவங்களோட இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு ஷேப் எடுத்தது. அது ஷேப் எடுக்க பார்த்திங்கன்னா இங்கே காங்கிரஸ் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு குடைச்சல்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய உரிமையும் நியாயத்தையும் கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு சீட்டு கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா இந்த 2026 விஜயனுடைய வருகையினால் இவங்க பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு கிடைக்காததுங்கிறத கூட்டணி கட்சிகள் உணர்ந்திருக்காங்க. அதனால் காங்கிரஸ் எப்பயுமே சீட்டுக்காக கொஞ்சம் எல்லா கட்சியும் செய்யறது தான். ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் ரொம்பவே ஓவர் ஸ்டெப் பண்ணி திமுக கண்ணில் வெள்ள விட்டு ஆள்ற அளவுக்கு ஒரு 3 மாதம் போட்டு அவங்கள பின்னு பெடல் எடுத்து. ஏன்னா திமுகவும் பீகாரினுடைய தேர்தல் வந்த உடனே காங்கிரஸை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இல்லை இவங்களுக்கு 18 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அந்த 18 சீட்டு ஜெயிச்சா போய் போதும். இடைத்தேர்தலில் வேறு ஈரோடு கிழக்க இவங்க எடுத்திருந்தாங்க திமுக. அதனால் இவங்களுக்கு 17-18 கொடுத்தாவே இவங்களுக்கு போதுமானது, அதுக்குள்ளார சுருக்கணும்னு காங்கிரஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் அதுக்கு மசிகிற மாதிரி தெரியல. அவங்க ரொம்பவே களமாடி பெரிய அளவுக்கு அவங்களுடைய ப்ரொட்டஸ்டை எல்லாம் காமிச்சு ஒரு ராஜ்யசபா 28 சீட்டுங்கிறத வாங்கி 18 முடிக்க வேண்டிய காங்கிரஸை கொண்டு போனாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. காங்கிரஸ் போனால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு முன்னேற்பாட்டுக்காக தேமுதிகவை, ஏன்னா அதிமுகலேருந்து உடைக்கணும், அப்போ அவங்களும் பார்த்திங்கனாக்கா கூட்டணியில் எந்த விதமான ஒரு பிடியும் கொடுக்காம நான் எங்கள் மீட்டிங் வந்தால் சொல்கிறேன்னு ஜனவரி மாதத்தில் சொல்கிறேன்னு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. தேமுதிகவுக்கு எம்பி சீட்டு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னு. ஆனால் அப்போயே திருப்பி 2வது இன்டர்வியூலே சொன்னாங்க, இல்லை எப்போன்னெலாம் தேதி சொல்ல, ஆனால் ஒன்று கொடுக்குறேன்னாங்க. அதை அதிமுக போன ஜூன் மாதமே சொல்லிட்டாங்க, இந்த 2026 இப்போ கொடுத்த எம்பி சீட்டில் நாங்கள் கொடுக்குறோன்னு அவங்க லெட்டர் பேர்லேயே கொடுத்துட்டாங்க இப்போ ரைட்டனில். பட் இருந்தாலும் அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு அந்த கோபம் தனியாமல் இருந்தாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி இதே கம்ப்ளைண்ட் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே இருந்துச்சு ஒரு டைம். அவங்க 2 பக்கமும் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி விஜயகாந்த் ஐயா இல்லாததுக்கப்புறம் தேமுதிக மேலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதை போன தடவைலாம் கூட துரைமுருகன் அவர்களே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் பத்திரிகையாளர்களை வச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க ஒரு டிபெண்டபிள் பார்ட்னர் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ ஒரு கூட்டணி கேம்ங்கிறனால இருந்துச்சு.
அவங்க காங்கிரஸ் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பேக்கப் பிளானாக இவங்களை கூட்டு வரும்போது ஓவர் டிமாண்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. வெறும் அவங்களுடைய வாக்கு 2021 எம்எல்ஏ தேர்தலில் 2,157,000 தான். பர்சன்டேஜில் 0.43%, 60 தொகுதியில் நின்று. அப்போ அவங்க ஏதாவது தொகுதியில் ரெண்டாவதாக வந்தாங்களா? ஒரு தொகுதியில் கூட ரெண்டாவதாக வரல. சரி, அத்தனை தொகுதி மூணாவில் வந்தாங்களா? நின்று 60 தொகுதியில் வெறும் 2 தொகுதியில் தான் மூணாவது இடத்துல வந்தாங்க, 2 தொகுதியில் தான். மொத்தமாக 10,000 வாக்குக்கு மேலே வாங்கினதுங்கிறது வந்து தேமுதிக வந்து 3 தொகுதியில் தான், அந்த 60 தொகுதியில். இதுதான் வந்து தேமுதிக வாங்கின வாக்குனுடைய டீகோடிங். அப்போ அந்த மாதிரி கட்சியை வந்து திமுக தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து 10 சீட்டு கொடுத்தாங்க. இந்த 10 சீட்டு கூட அம்மையார் பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி நல்லா இருக்கணும்னு நாங்கள் தியாகம் பண்ணின சீட்டுன்றாங்க. அப்போ அம்மையார் பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதிகமான சீட்டை கேட்டு தான் உள்ளார வந்தோம், 10 சீட்டுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இந்த, ஏன்னா அதுக்கு முந்தின நாளே பிரச்சனையெல்லாம் பெரிய அளவுக்கு வெடிச்சது. திமுக கூட்டணி காலியாக போகுதுங்கிற அளவுக்குலாம் பிரேமலதா அங்கேயும் போய் அவங்க கைங்கரியத்தெல்லாம் காமிக்க ஆரம்பித்ததா தகவல் வந்துச்சு. பட் அவங்க 10 இதில் வந்து இருந்தனால நாங்கள் பண்ணின தியாகம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்து திமுக சைடில் நிறைய ஆயிடுச்சு. அப்போது அவங்களுக்கு கொடுக்குற சீட்டுனால காங்கிரஸ்க்கு 3 கொடுக்கணும், சேர்த்து இவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கணும். அப்போ இதே வந்து 13 சீட்டு அதிகமாக போனனால ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பத்தகுந்த பார்ட்னர்ஸ்னு இருக்காங்க பாருங்கள். அதாவது ஒன்றுமே இல்லாமல் 4.25 வருஷம் திமுகவை வசப்பாடினதை தவிர மக்கள் போராட்டம் கூட ஒன்றும் பண்ணல தேமுதிக. அதிமுக கூட்டணியில் இருக்கும்போதும் சரி, இல்லை கூட்டணியை வந்து நாங்கள் எதுவுமே சொல்லலை, தனியாக இருக்கிற வரைக்கும் மக்கள் நலனுக்காக எதுவுமே இல்லை. ஆனால் திமுக பண்ணின மக்கள் விரோதத்துக்கு பூரா வந்து நெஞ்சை காமிச்சு அடியும் உதையும் வாங்கிட்டு திமுகவை காப்பாற்றினது சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்த மாதிரி அவங்களோட பயணித்த கூட்டணி கட்சிகள், ஈவன் அண்ணன் வேல்முருகன் உட்பட. அப்போ இவங்களை வந்து உள்ளார கொண்டு வந்தனால ஏற்கனவே இருந்த நம்பிக்கைக்கு உரிய கூட்டணி கட்சிகளை பூரா போட்டு நசுக்கி மதிமுகவில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ளார அழுதுகிட்டு இருக்கோங்கிறாரு வேல்முருகன் அண்ணன். அவர் உங்கள் இதே வேண்டாம், நான் அடிமை கிடையாதுன்னு அவர் வெளியே போகிறேன்ட்டார். கமலஹாசன் ஐயா வந்து நான் பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க, இல்லைன்னா நான் ரொம்ப அழுகிறதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடணும்னு அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு. கடைசியில் வந்து நான் சும்மாவே உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நான் சும்மா உங்களுக்கு வேலை பார்க்குறேங்கிற அளவுக்கு அவர் மோசமாக போயிட்டார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை இந்த அளவுக்குலாம் வந்து அவங்க நான் நசுக்கக்கூடாதுங்கிறலாம் குரல் கொடுத்தாரு. அங்கே வந்து இதுதான் சாக்குன்னு திமுக வந்து கமலஹாசன் அவர்களுடைய பெருமையை நான் எப்படி பாராட்டுறது தெரியலன்னு இவர் சொன்னதே போதும் அப்படிங்கிற அளவுக்கு கமலஹாசன் அதோடு முடிச்சு விட்டாங்க. கம்யூனிஸ்டுகளை வந்து 5 சீட்டுக்கு கொடுத்து அவங்க போன தடவையே சண்முகம் அவர்களெல்லாம் நாங்கள் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 6 தொகுதிக்கு நாங்கள் கையெழுத்து போட்டதில்லை, இனிமேல் வரப்போகிற 2026 10 தொகுதிக்கு நாங்கள் கம்மியாக வாங்க மாட்டோம், வேணும்னா அவங்க சீட்டை குறைச்சிக்கிட்டோன்னு பயங்கர ஆவேசத்துலலாம் பேசினாங்க. அந்தளவுக்கு ரொம்ப திடகாத்திரமாக இருந்தாங்க. ஆனால் கடைசீட்டில் வந்து பார்த்தாக்கா இல்லைன்னு போய் 5 சீட்டுக்கு அடிபணிய வேண்டிய சூழ்நிலை கம்யூனிஸ்டுகள் 2 பேர்த்துக்கும் வந்துச்சு. கடைசியில் திரும்ப அண்ணனுக்கு அவருக்கு என்னாச்சுக்கு ஒரு டபுள் டிஜிட் கொடுப்பாங்க. அதனால தான் அவர் சொல்லியிருந்தார், இல்லை இங்கே முதல்ல வந்து தேமுதிகவை முடிங்க, அப்புறம் எங்கள் கிட்ட வாங்கலாம் அவர் பேசி பார்த்தார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு முடிச்சுட்டு தான் தேமுக, ஏன்னா அது வந்து தேமுதிகவுக்கு டபுள் டிஜிட்டுங்கிறது ஆரம்பத்தில் உறுதி செய்யப்பட்டது. அப்போ அண்ணனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆளூர் சானவாஸ், இப்போ அவரால் பிரச்சனை விசிகாக்குள்ளாரையே, அவரே என்ன சொல்லியிருக்காரு பல நேர்காணல்களில், 10 சீட்டுக்கு குறைச்சல்னா திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வேண்டியதில்லை, நானே போதும் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் ஓப்பன் இன்டர்வியூஸில். கடைசியில் வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் 8 தொகுதியில் அவங்கள சுருக்குனாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த வீடியோ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த சீட்டு 8 சீட்டு ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணில் தண்ணி வராத குறையாக பண்ணார். நல்லா நம்மளை சுற்றி இருக்கிறீங்க, நம்மளுடைய அரசியல் வளர்ச்சியை பிடிக்காமல் நம்மளை அமுக்க பார்க்குறாங்கன்னெலாம் பேசினார். யார் அமுக்க பார்க்குறாங்க? பாரதிய ஜனதா கூட்டணியில் யாராவது அமுத்துறாங்களா? நீங்கள் இருக்கிற கூட்டணி திமுக. அப்போ நீங்கள் உங்களுடைய அரசியல் செல்வாக்கு கிடைக்காம நீங்கள் மேலே வரக்கூடாது, பெரிய அரசியல் சக்தியாக மாறிடக்கூடாதுன்னு உங்களை அமுத்துறாங்கன்னா யார்? திமுக கூட்டணி தானே. அப்போ அந்த அளவுக்கு இருந்தவர் கடைசியில் வேட்பாளர்களை அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தன்னையும் ஒரு வேட்பாளராக அறிவிச்சிட்டார் காட்டுமன்னார் கோயில். அதுக்கு காரணம் சொல்கிறார். அவர் என்ன தெளிவாக சொல்கிறாரு, 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தமிழக அரசியல் வந்து பெரிய மாற்றம் ஏற்படும்ங்கிறார். அப்போ அவருக்கு என்னென்னா ஸ்டேட்டஸ் கோல நம்பிக்கை இல்லை. அப்போ இப்போ இருக்க மாதிரியே திமுக வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்குங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அப்போ வந்து நம்ம இங்கே சட்டசபையில் நம்ம இருந்தோம்னா எப்படி வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை ஏதாவது ஒன்று வந்தால் நம்ம வந்து இங்கே தமிழக அரசியலில் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு வரணுங்கிற கால்குலேட் பண்ணி தான் அவர் ஆளூர் சானவாஸுக்கு கூட கொடுக்காம அந்த சீட்டை வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆளூர் சானவாஸ் எதனால் கொடுக்கலன்னு சொல்லும்போதும், இல்லை அவர் நாகப்பட்டினத்துக்கு தான் நான் அவரை டிக்கெடிச்சு வச்சுருந்தேன், ஆனால் நாகப்பட்டினம் அவர் வேண்டாருன்னு எங்களுக்கு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சொன்னது யார்? திமுக.
அப்போ ஆலூர் ஷானவாஸ்க்கு கட்சி தலைவர் யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவரா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆலூர் ஷானவாஸ்க்கு தலைவரா? அப்போது தன்னுடைய சிட்டிங் எம்எல்ஏ ஒரு தொகுதியை வேண்டாங்கிறது யாருக்கிட்ட முதல்ல சொல்லணும் திருமலை? தன்னுடைய கட்சியை சார்ந்தவங்க தங்கிட்ட பேச முன் வரல, இல்லை தனக்கு தெரியல தகவல் அப்படின்றதே வெளிப்படுத்துறாரு ஓப்பனா திருமாவளவனும். அவ்வளோ தூரம் வருத்தப்படுறாரு. ஏன்னா அண்ணன் திருமா வந்து எல்லாத்தையும் மேலேயும் டக்குன்னு வெளியே பேசுவார். ரொம்ப பூசி மொழிக்கு தான் பேசுவார் அவர். ரொம்ப பண்போட ஒரு யாரையும் காயப்பட்டுறக்கூடாதுன்னு அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி 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 போய் சமாளிப்பார். இப்போ திமுக கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இந்த சீட்டு வேண்டாம் வேறு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறீங்கன்னா, அப்போது நீங்கள் எந்த கட்சியினுடைய எம்எல்ஏ? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏவா இல்லை திமுக எம்எல்ஏவா? உங்களுக்கு சீட்டு கொடுத்தது யார்? எதுக்காக இவ்வளோ தூரம் நான் டீகோட் பண்ணுறேன்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக எதை வந்து தங்களுடைய பலம்னு சொன்னாங்களோ, அந்த கூட்டணியைத்தான் பலம்னு எதை சொன்னாங்களோ, அந்த கூட்டணியை இன்னைக்கு பெரிய பலகீனமாக திமுகவுக்கு மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேஸில் நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தாலும் அவங்க நாள் ஆக ஆக அவங்க கன்சாலிடேட் ஆகிட்டே வராங்க. வந்து இன்றைக்கி எல்லா கட்சியும் வந்ததுக்கப்புறம் ஐயா மோடிஜி அவர்களை வச்சே இன்றைக்கி 3 கேம்பெயின் பண்ணிட்டாங்க. எல்லாம் அனைத்து கட்சி எலெக்ஷன் மாநாடு போட்டாங்க. பட் இங்கே வந்து திமுகவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாளான்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களும் பாண்டிச்சேரியில் இருக்க போகிறாரு, ஐயா ராகுல் காந்தி அவர்களும் அங்கே பிரச்சாரத்துக்கு வரன்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தகவல் என்னென்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில் இருப்பாங்களான்னு தகவல் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அங்கே முட்டல் மோதல்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களே திமுக கூட்டணியினுடைய உடன்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், எங்கள் கூட்டணி அமைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள், கூட்டணி வேட்பாளர்கள், எங்கேயாவது இந்த கூட்டணியை என்டார்ஸ் பண்ணி ஏதாவது பொதுவெளியில் பேச்சோ எழுத்தோ ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குதா ராகுல் காந்தி? முழு வருத்தம். இன்னைக்கு வந்து இந்த கட்சிக்காரங்களுக்கு இங்கே ஆகாதெல்லாம் விடுங்க. ராகுல் காந்திக்கு திமுக கூட காங்கிரஸ் இருக்கிறதுல உடன்பாடே கிடையாது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா கூட போய் அவங்களோட கூட்டணி வச்சு நம்ம கட்சியை வந்து பலப்படுத்தி அங்கே வந்து ஒரு இளைஞர், ஏன்னா இங்கே வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஒரு திமுக காங்கிரஸ் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ யாருக்கு வந்து இது இருக்காங்கன்னு சொல்றதுல அளவுக்கு பெரிய சிக்கல் ஆகிட்டு அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஊடுருவல் நடந்துருச்சு, ஆக்கிரமிப்பு நடந்துருச்சு. அப்போ இதை வந்து இந்த எலெக்ஷனில் மீட்டுருவாக்கம் பண்ணணுங்கிறதுல ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப முனைப்பு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதனால தான் அவர் எந்த விதமான இதில் போன தடவை கூட அந்த பிறந்தநாள் செய்தியிலெல்லாம் மைடியர் பிரதர்லாம் போட்டார், இப்போ அது கூட போடல. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து திமுக மேலே பெரிய பிணக்கு ஏற்பட்டுருச்சு. அவர் வந்து இந்த புது ரத்தமான டிவிக்கு கூட போனோம்னா அங்கே வந்து நிறையா சீட்டும் கிடைக்கும், கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ வந்து அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த ஆட்சியை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கணும். அதோட இப்போ காங்கிரஸ் வந்து கேரளாவில் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் கூட அலைன் பண்ணால் விஜயனுடைய செல்வாக்கு அங்கே கேரளாவில் இருக்குது, அதை பயன்படுத்தி வந்து நம்ம அங்கே ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிர் கேண்டிடேட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, பீகாரில் போட்ட மாதிரி. பாண்டிச்சேரியிலையும் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஏன்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாக்கம் அங்கேயும் இருக்குது. அப்போ வந்து பாண்டிச்சேரியிலையும் விஜய் அவர்களோட ஒரு கூட்டணியில் போகும்போது கட்டாயம் பாண்டிச்சேரியை நம்மளால் ஸ்வீப் பண்ண முடியும். அப்போ இந்த கணக்கெல்லாம் வச்சு தான் அவர் வந்து ஒரு நீண்ட தொலைநோக்கு திட்டத்தோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இல்லை இந்த கட்சியை வந்து நம்ம புதுப்பிச்சாகணும், புது ரத்தத்தை பாய்ச்சி ஆகணுங்கும் போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்களினுடைய பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அவங்க ஏதோ ஒன்று சோனியா காந்திக்கு சில சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எதையோ ஒன்று மேனேஜ் பண்ணி இது வந்து காங்கிரஸ் திமுக கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களுக்கு ஈடுபாடு இல்லாத ஒரு கூட்டணி. அப்போது பார்க்கும்போது திமுக ஒரு பெருத்த பின்னடைவில் இருக்கிறாங்கன்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா ஒன்று பொதுமக்கள்கிட்ட ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது இந்த 5 வருஷ ஆட்சியில். அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சியை சமாளிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ கூட்டணி கட்சிக்குள்ளாரே இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஆகிப்போச்சு, ஆன்டகனிஸ்டிக் அலையன்ஸாக மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருவாரூரில் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லா கட்சி தலைவரையும் கூப்பிட்டு அறிவாலயத்தில் மீட்டிங் போட்டார். அண்ணன் திருமாவளவன் அப்போ பேசுகிறார். இதெல்லாம் இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததில்லை. அதாவது தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி கட்சியை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிற ஒரு நிகழ்வு புதுசாக பார்க்குறோம். என்ன காரணம்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இல்லை எந்த கட்சியுமே கூட்டணி கட்சி அலைன்மெண்ட்டே இல்லை, யாருக்கும் ஓட்டு டிரான்ஸ்ஃபரே ஆகாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் வெளிப்படாமல் இருக்கிறதுக்காகவோ இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம் ஜெல்லாக இருக்கோம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு கூப்பிட்டு நீங்கள் இப்படிலாம் இருக்காதீங்க, நானும் எங்கள் தொண்டர்கிட்ட சொல்கிறேன் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து திமுக ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் யாருக்கு இருக்குது? முதல் கட்டாயம்
திமுகவுக்கு தான். கூட்டணி கட்சிக்காரங்களா ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அவங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு? இன்றைக்கி களம் இப்போ சில தகவல்கள் சொல்கிறது வந்து என்னென்னா ஏடிஎம்கே கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு, இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தகவலா அல்லது சில பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, அதில் இன்னும் சொல்லப்போனால் அரசு ஊழியர்கள், காவல்துறை, ஏன்னா ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இல்லாமல் நம்மளை தடுக்கிறார்கள், இப்படின்ற ஒரு கேம்ப்லேருந்து இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு செய்தியாது இல்லை. இது வந்து களத்தில் வந்து அதிமுக வந்து நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. அவங்க இல்லாத களம் எதுன்னா சோஷியல் மீடியா. உண்மையான அரசியல் களத்தில் ஃபீல்டில் அதிமுக இருக்குது. ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பிக் கேப் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து அதிமுக சரியாக களமாட வேண்டிய இடம் வந்து சோஷியல் மீடியாவும் கூட. சோஷியல் மீடியா இன்றைக்கி என்னென்னா இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு சோஷியல் மீடியா பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் அதிமுக இல்லாதனால, பெரிய அளவுக்கு அவங்களுடைய பங்கெடுப்பு இல்லாதனால அதிமுக வந்து இவங்க வீக்காக இருக்குது, எதுவுமே ஜெயிச்சிருவாங்கன்னு அவங்க ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாம் மீறி நீங்கள் என்ன 1000 கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவங்க திமுக இன்னைக்கு அவங்களே பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் பலகீனப்படுத்த வேண்டியதில்லை. அப்ப களத்தில் எதிரொலிக்கிறதெல்லாம் உண்மையாதான். இன்னைக்கு வந்து அதிமுக வந்து இந்த கூட்டணி எல்லாம் முடியறதுக்கு முன்னாடி எடப்பாடி 155 தொகுதிக்கு போயிட்டாரு. இப்ப இன்னைக்கு வந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மோடியை வச்சே 3 மீட்டிங்கை போட்டாங்க. அவங்களுக்குள்ளார சில வருத்தங்கள் இருந்தாலும் எங்கேயும் வந்து அது வெளிப்படையாக கூட்டணி கட்சிகள் யாருமே சொல்லலை. ரொம்ப அமிக்கபிளாக இருக்காங்க. பெரிய கிரேட்டர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி, நீங்கள் அரசு ஊழியர்கள் எடுத்துக்கங்க, ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், யார் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க? எந்த செக்டார் ஆஃப் பீப்புள் வந்து இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் அதே மாதிரி வந்து நீங்கள் பெண்கள், கற்பழிப்புங்கிறது அப்பப்போ அங்கங்கே பாலியல் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிறது கலாச்சாரம், புது கலாச்சாரம் தமிழ்நாட்டு உருவாக்கிட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். இது எல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபான்னு கொடுத்தா போதுமா? அப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் காசு நிற்பீங்க. யாராவது போய் உங்ககிட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க 5000 ரூபா, நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? உங்களை விடுங்க, ஒரு அம்பானி கிட்ட ஒரு 5000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அம்பானி வேண்டாம், எதுக்கு இந்த 5000 ரூபான்னு தூக்கி போட்டுருவாரா? அப்போ பணம் வந்து நீங்கள் கொடுக்கறனால ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டாங்கிறதுக்காகவே வாக்க பூரா போடுவாங்கன்னு என்ன இருக்குது? யார் கொடுத்தாலும் மக்கள் பணத்தை வாங்கிப்பாங்க. பணத்தை வேண்டான்னு சொல்கிற மக்கள் யாராவது இருக்காங்களா? நான் தான் சொல்கிறேன், அம்பானி அதானியே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ சாமானியம் எப்படி வேண்டான்பா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் களத்தில் இருக்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் இருக்கிறது தெரிஞ்சனால தான் திமுக கூட்டணி வர்றவங்களாம் வாங்க வண்டியில் ஏறுங்கன்னு ஏற்றி அது எவ்வளோ இடம் பிடிக்கும் அந்த ஏன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு லோட் கேரிங் கெப்பாசிட்டின்னு இருக்குல்ல, அதை கூட புரிஞ்சுக்காம அத்தனை பேர்த்தையும் ஏற்றி அதை அச்சு முறிஞ்சு அவர் வந்து வேல்முருகன் வெளியே போய் கடைசி நேரத்தில் தனியரசு ஐயா அவருக்கு வந்து சீட்டு கொடுக்குறோன்னு அவர் அதிமுக கூட முதல்ல போறேன்ட்டு இருந்தவர் கொஞ்சம் போற வழியில கூப்பிட்டு இல்லைல்ல நாங்க கொடுக்குறோம் வாங்கன்னு கடைசி வரைக்கும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கன்றார். அவருக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை. கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் பேசணும். அப்போ இங்கே சந்தோஷமா இருக்கிறது யாரு? ஒரே ஒரு ஆள், தேமுதிக மட்டும்தான். திமுக ஜெயிக்குது, அதிமுக ஜெயிக்கிறத விட தேமுதிக ஏற்கனவே ஜெயிச்சிருச்சு. வெறும் 2 லட்சம் வாக்கு போன தடவை வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க, தியாகம் பண்ணி 10 சீட்டை வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க தான் இன்னைக்கு வந்து அந்த திமுக கட்சியில் வெற்றியாளர்கள் கூட்டணியில், வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது கட்டாயமா இது எதனால இந்த சிக்கல்கள்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனையை இழுத்து தேவையில்லாம திமுக போட்டுருச்சு. அதனால திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. களத்தில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதெல்லாம் வந்து அதிமுக வந்து பெரிய அளவில் களத்தில் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதனால பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னவோ ஒரு களத்தில் வந்து திமுக தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை. நன்றி சார். நன்றி திருமலை.